அங்கே படிக்கும்போது பேசுவான், பொண்ணுகளுக்கு போவோம். ஆனால் இது பார்க்கும்போது இங்கே வந்து நாங்கள் வேலைக்கு சேர்த்துருக்கோம். நிறைய இந்த சாரோட சார் என்னென்ன செய்கிறாங்க, எவ்வளோ பிள்ளைகளுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. சில நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, அப்போ பொண்ணு போய் வயது படிக்க வச்சுருக்கோம். ஆனால் இருந்தாலும் அங்கே வந்து சில சொல்லி கொடுக்குறாங்க. பொண்ணு போய் கலந்துக்கிறது பேசுனால வந்து சொல்லுவாங்க, மேடையிலலாம் ஏறும்போது ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு, ஒரு பயமாக இருக்குது, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. அப்போ நான் நினைப்பேன், எல்லாரும் விதமாக போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் நான் இங்கே வந்து வேலைக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைகிட்ட வச்சுட்டு அந்த மயத்தை கொடுக்குறோங்க, அப்படியே பிள்ளைங்க கடவுள் பேசுகிறேன். ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த கொடுத்தோம்னா, அந்த மயக்கம் கொடுத்தோம்னா அதற்கு ஒரு பயமோ ஒரு நடுக்கமோ வரவே வராது. அப்போ நான் பார்ப்பேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்லையே, இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளா இருக்க கூட இவ்வளோ அழகா வந்து இங்கே வந்து பேசுகிறது. முன்னாடி ஒரு பேசுறதுக்கு நமக்கே ஒரு கருமாச்சு வரும். 10 பேருக்கு முன்னாடி பேசும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைங்க மயக்கம் கொடுத்தாச்சு அப்படியே கடவுள் பிச்சு உதவி பாருங்க. அப்பெல்லாம் எனக்கு பார்க்க அதிசயமா இருக்கும். அப்போ இது போய் நான் இந்த மாதிரி ஃபோன்ல எல்லாம் வரும்போது, வீடியோ வரும்போது எனக்கு வந்து வேகமாக எடுத்துப்பாங்க. அம்மா உங்கள் ஸ்கூலில் வந்து இன்னைக்கு இது மாதிரி நடந்துருப்பாங்க, இவ்வளோ பேர் செஞ்சுருக்காரா அப்படின்னு சொல்லி. ஆமாம்மா, எனக்கே தெரியாது, பெரிய பெரிய ஆளுங்களாம் இங்கே வர்றாங்கண்ணா அப்படின்னு. அப்படியாம்மா, அம்மா நானும் பார்க்குறேன், நானும் அந்த ஸ்கூலுக்கு போகணும், நானும் அந்த ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறேன். அப்படியாம்மா, சரி நான் வந்து இந்த ஸ்கூல்லே சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு காலேஜ் படித்த இடையிலே நான் வந்து ஸ்கூலில் வந்து சேர்க்கிறேன். இங்கே வந்து பார்த்தோன்னா அது எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. நல்லா சார் மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய நமக்கே தெரியாது, சில அதிகாரிகள்லாம் வரும்போது இங்கே யாருமே இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஆனால் இங்கே வரும்போது இவங்க இந்த பிசினஸில் இருக்கிறாங்க, இந்த வேலை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அது வந்து சாதனால அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது கொடுத்து ஒரு பெரிய ஒரு இங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். எல்லா ஸ்கூல்லையும் படிக்கிறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க, பாடங்கள் சொல்லி கொடுக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு அதிகாரிகளை பார்க்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆசை, அது ஒரு மனசுக்குள்ள இருக்கும். ஆமாம், நம்மளும் இந்த மாதிரி படித்து இந்த மாதிரி ஒரு அதிகாரி ஆகணும், இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த வயசுலேயே அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறது அது இந்த ஸ்கூலு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட அனுபவமாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளோட இருந்தாலும் சரி, பேசும்போதும் சரி, போகும்போதும் சரி, எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, ஆனால் இந்த ஸ்கூல் பிள்ளைங்க போய் இப்படி மயக்க கொடுக்க அவ்வளோ ஒரு ஆர்வம் வாங்கிட்டாங்க. எனக்கு அதுக்கு அப்போ போட்டிகளுக்கு கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். உங்களோட பிள்ளைகள் நல்ல பெரிய பிள்ளைகளாக இருக்குங்க, ஆனால் வந்து இந்த மயக்கம் பிடிக்கும்போது அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பதட்டமாக இருக்கும். படித்ததை பேசுறதுக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்கூல் பிள்ளைங்க சும்மா அசால்ட்டாக மயக்கம் வாங்கி பேசுங்க. அப்பெல்லாம் அதுவே ஒரு பார்க்குறவங்களுக்கு எந்த ஸ்கூலில் படிக்கிறேன், அழகாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்கூல் பிள்ளைகளை கூப்பிட்டு விசாரிச்சது நாங்கள் கண்ணு கூட பார்த்துருக்கோம். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சுக்கிறேன், நல்லா பேசுகிறீங்க, நல்ல தைரியமாக பேசுகிறீங்க, போல்டாக பேசுகிறீங்க, ஒரு மயக்கம் கொடுக்கும்போது இவ்வளோ ஒரு தடுமாற்றமோ ஒரு பதட்டமோ இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பேரண்ட்ஸை கூப்பிட்டு கேட்டுருக்காங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எனக்கு நிஜமாவே சாதாரண டீச்சர்ஸ் வருவாங்க, வீட்டுக்கு தான் வருவாங்க, கைமர்ஸ் வருவாங்க, இந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளை சேருங்க, எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி நிறையா சொல்லிக் கொடுக்குறாங்க, நல்லா நிறைய விஷயம் நடத்துகிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் எல்லா ஸ்கூல்லையும் போல தான் இருக்கும், ஃபீஸ் கட்டுறோம், படிக்க வைக்கிறாங்க, அதே மாதிரி தான் இருக்கும், நம்ம பிள்ளைகளும் படிக்கல அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்கூலில் படிக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நாள் சீசமாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு தலைப்பை கொடுத்து அதில் படிக்க வச்சு அதில் பேசி இந்த மாதிரி 10 பேருக்கு முன்னால் ஒரு மயக்கை கொடுத்து பேசும்போது அந்த பிள்ளைகளுக்கான ஒரு உந்துதலும் ஒரு திறமையும் வளர்க்குறது எனக்கு இந்த ஸ்கூலில் எனக்கு சார்களுக்கு ஒரு முயற்சி, டீச்சர்ஸோட முயற்சி எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் கேன்வாஸ் ஸ்கூல் சரி பிள்ளைங்களை கேட்க போகிறோம். நிறைய பேர் பேரண்ட்ஸ் இந்த ஸ்கூல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு. ஆனால் இது வரைக்கும் யாரும் தவறான ஒரு கருத்து சொல்ல
பார்த்ததே இல்லை. கேட்கும்போது அப்படியா இருந்தால் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள பேரண்ட்ஸோட மனசுக்குள்ள வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்க சொல்ல உங்க பக்கத்தில் இருந்தாலும் சரி, இவங்க படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அதுகிட்ட நல்லா பேசுங்க. நல்லா பேசி கேட்கும்போது கட்டாயம் அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. என் பொண்ணு போட்டிகளுக்கு அதெல்லாம் நிறைய பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்து சாரோட முயற்சினால, ஏன்னா நம்மளுக்கு தெரியாது எங்கே நடக்குது, எங்கே என்ன போட்டி நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியவே தெரியாது. இது எல்லாமே சொல்றது வந்து சார் சொல்றது. அவங்க சொல்லி எங்கே போட்டி நடக்குது, எங்கே என்னென்ன நடக்குதுங்கிறதா சாரோட இது. அதே மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து நல்லா அதுகளுக்கு ஆர்வத்தை கொடுத்து அதுகளுக்கு நல்ல ஒரு மனப்பாட திறமையை வளர்த்து இப்பெல்லாம் நிறைய போட்டிகளுக்கு சார் போகிறாங்க. அந்த முயற்சி வந்து சாரோட முயற்சிக்கு நம்ம எல்லாருமே நன்றி சொல்ல கிடப்போம். எல்லா பிள்ளைங்களும் சரி, எந்த பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க அப்படி இல்லையே அப்படிங்கிறதெல்லாம் யாருமே பேரண்ட்ஸ் நினைக்கவே வேண்டாம். எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு திறமையை வந்து இந்த ஸ்கூலில் வளர்க்குறாங்க. அவங்களா விளையாட்டு திறமை வீட்டில் வந்து தயவு செய்து பிள்ளைகள் சொல்லும்போது இந்த போட்டியில் சேர்ந்துருக்கோமா அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் அதை பாருங்க. பார்த்து என்ன நீ எழுதி கொடுத்துருக்காங்க, என்ன நீங்கள் படிக்க வைக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்கலாம். கேட்டு நம்மளும் ரெண்டு வார்த்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து இதை நீ படித்து மனப்பாடம் பண்ணி இதை பேசு அப்படின்னு சொல்லிடுறோம். கட்டாயம் வந்து அந்த பிள்ளைங்க படிக்கும். எந்த பிள்ளைகளும் திறமை இல்லாத பிள்ளைகளே கிடையாது. ஏன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் திறமை இருக்கு. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நல்லா திறமை வளர்க்குறாங்க. நான் சும்மா சொல்லலை, நல்லா அனுபவிச்சு தெரிஞ்சு சொல்கிறேன். அதெல்லாம் நிறைய விஷயம் நடக்குது. சாரு முன்னாடி சொல்லியிருக்காங்க, சாப்பாட்டு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிள்ளைகளை பார்க்கறது, கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் வேணுக்கிறது கேட்கறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். அவ்வளோ ஒரு அக்கறை எடுத்து அந்த பிள்ளைகளை பார்ப்பாங்க. எந்த ஒரு பிள்ளையா இருந்தாலுமே சரி, ஏன் ஒரு பிள்ளை சோகமாக கூட உடனே டீச்சர்ஸ் கூப்பிட்டு ஏன் அந்த தொழில்நுட்ப சோகமாக இருக்குன்னு அது பிள்ளை இல்லை நீங்கள் சாப்பிட அப்படின்னா உடனே அந்த டைமே சொல்லி சாப்பிட்டோன்னா உடனே சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையை சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளைங்க வந்து கிளாஸில் படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி இருப்பாங்க. ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஒரு பிடிச்சிருக்கு சாரோட முயற்சி, டீச்சர்ஸோட முயற்சி எல்லாமே எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்கிறீங்க. சார் சொன்ன மாதிரி நம்மளும் வீட்டில் போய் அந்த பிள்ளைங்கள்ட்ட பேசணும். அந்த பிள்ளைங்க எனக்கு என்ன காலம் எடுத்துருக்காங்க, என்னமா எழுதிருக்காங்க, எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க நம்மளும் சொல்லி கேட்டு அந்த பிள்ளைகளை இந்த மாதிரி நம்மளே 10 நேரம் மாதிரி கொண்டு படிக்க வச்சா மட்டும்தான் அந்த பிள்ளைங்களை படிக்கணும். கட்டாயம் எந்த பிள்ளைங்களும் படிக்காத பிள்ளைகளே இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப